ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான கொடுப்பனை எல்லாம் கொடுக்க போகிறது, எனக்கு யூனிக்கா என்னுடைய நட்சத்திரத்திற்கு ஆனா பலாபலன் எதுவா இருக்கும். நான் ராசி பலன் பாக்குறேன், வார ராசி பலன் பாக்குறேன், நிறைய பிரபஞ்சத்தோட செய்திகள்லாம் கேட்கிறேன். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பொதுப்படையா இருக்கு. இதுல ஒரு 10ல இருந்து 20 விழுக்காடு தான் நடக்குது. ஆனா கரெக்டா நடக்குமா, இதெல்லாம் நான் ஓகேவா, இல்ல இதெல்லாம் நான் பாப்பேனா அப்படின்ற மாதிரி உங்க நட்சத்திரத்திற்குன்னு உரிய உங்களுக்கான பலாபலன்களை மாதம் மாதம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா உத்திராடம். இந்த உத்திராட நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா? ஒரே ஒரு பாதம் மட்டும் இங்க இருக்கும், மற்ற 3 பாதங்களும் மகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நம்ம 2 விதமான பலாபலன்களை பார்க்க போறோம். நீங்க தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு 5 விஷயங்கள் நடக்க போகிறது. என்னன்னா அப்படின்னா கொஞ்சம் உடல்நிலை சீராக போகிறது. 2வது வேலை அப்படின்ற இடத்துல இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலையெல்லாம் மாறி ஒரு வேலையில கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆக போறீங்க. 3வது குடும்பம், குழந்தை, குட்டி, என்னோடது, எனக்கானது அப்படின்ற மாதிரி நோ ஷேரிங் அப்படின்னு நீங்களே இருக்க போறீங்க. 4வது சூரியன் 15 தேதிக்கு அப்புறம் போயிட்டு நேரா உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கோ, ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் தான் இந்த உத்திராடம் இல்லையா, உங்களுக்கோ உங்களுடைய மூத்த பிள்ளைக்கோ இல்ல உங்களுடைய கணவருக்கோ இல்ல அப்பாவுக்கோ உடல்நிலைக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு செய்வதற்கான நேரம் ஆயிருக்கலாம். உடம்பு முடியாம போயிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா முதல் 15 நாட்கள் உடம்பு முடியலன்ற நிலைமையெல்லாம் மாறி ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த உடல்நிலை சரியாக போகுது. ஸோ முன்னாடியே உடம்பு முடியாம இருந்ததுன்னா 15 நாளுக்கு அப்புறம் சரியா போகுது. இல்லைன்னா 15 நாளுக்கு அப்புறம் உடல்நிலையில் ரொம்ப மிகுந்த பெருத்த கவனம் தேவைப்படக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. உத்திராட நட்சத்திரம் நீங்க தனுசுவில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால். ஸோ இந்த 5 விஷயங்கள்ல இந்த ஒரு மாசம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிகுந்து காணப்படுகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய ஒர்க்காலிக்கா இருக்க போறீங்க, கொஞ்சம் வேலைப்போல் அதிகரிக்க போகிறது, கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு நோக்கம், எதிர்காலத்தை பற்றி திட்டமிடல், வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அதுல போய் கலந்துக்கிறது, அப்படியே ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷம், ஒரு மாதிரியான ஒரு ஆனந்தம். எனக்கு இது கிடைச்சிருச்சு பாரு, நான் தான் எடுத்து சின்ன குழந்தைன்னு சொன்னேன், அந்த மாதிரி எனக்கு இது கிடைச்சிருச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு புலங்காயுதம். இதெல்லாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தனுசில் இருப்பவர்கள் அதிகம் உணர முடியும், அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா குருவுடைய பார்வை அப்படின்றது சாதாரண விஷயம். அது ராசிநாதனாக இருந்து அவருடைய 5ஆம் பார்வையும் இருந்து அப்படியே அவருடைய 9ஆம் பார்வை, விசேஷமான 9ஆம் பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு போகிற நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும். ஜூன் ஒரு 5 தேதிக்குள்ள நிறைய டிராவல் பண்றது, அதுவும் இந்த 3ஆம் இடம்ன்றது மாமனார் வீடும் சொல்லும். இப்போ நிறைய மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது. என்ன மேடம் ஸ்கூல் லீவெல்லாம் விட்டாங்க மாமனார் வீட்டுக்கு போவேன் அப்படின்னா நீங்க போவீங்க, இல்லை மாமனார் உங்க வீட்டுக்கு வர்றது, ஏதோ ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு. 100க்கு 150 விழுக்காடு இருக்கு. எனக்கு மாமனார் இல்லையேன்னு கமெண்ட் போடாதீங்க. மாமனார் இல்லாட்டி மாமனார் சாதத்தில் இருக்கக்கூடிய சின்ன மாமனாரோ பெரிய மாமனாரோ உங்களை என்ட்ரி போட்டு நல்லா இருக்கியான்னு பார்த்து ஸ்வீட் டப்பாலாம் கொடுத்துட்டு போறாங்க. அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லாட்டுக்கு ஒரு ஆப்பிள் ஆரஞ்சாவது வரப்போகுது, சரியா? வாங்கி வச்சுக்கோங்க ஜாலியா. நீங்க போய் கொஞ்சம் மொய் எழுதுறது, கொஞ்சம் நிறைய பண்றது அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் கூட இருக்க போகுது. ஏன்னா வைகாசி மாசமே கல்யாண மாசம் தானே, எப்படி நம்ம எழுதிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலுமே கொஞ்சம் கௌரவன்றதுக்காண்டி கௌரவத்துக்காண்டி ஒரு 2000 எக்ஸ்ட்ரா மொய் எழுதுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட இந்த தடவை வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம். இது தனுசுவில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர் படிக்கிற குழந்தையாக இருந்தீர்கள்னா இந்த தடவை அப்படியே தலை சூடாயி ஐன்ஸ்டீன் மாதிரி ஆக போறீங்க. ஆமா, சின்ன குழந்தையா இருந்தா கூட பென்சிலை நல்லா சீவிட்டு இவ்வளவு பெருசு வருது பாரு அப்படின்னு யோசிக்க போகுது, யோசனை அதிகரிக்க போகுது. படிக்கிற பிள்ளைகளா இருந்தா நல்லா பயங்கரமா 4-5 இடத்துல எல்லாம் போட்டு அப்படி இப்படிலாம் பண்ணி ஒரு 13 வயதுல இருக்க பிள்ளை அப்படியே தீவிரமா உருண்டு படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. நீங்க கல்லூரி படிக்கிற குழந்தையா இருந்தா சொல்லவே வேண்டாம். நிறைய இடத்துல இருந்து ஆதரவு, நிறைய இடத்துல இருந்து அனுகூலம், அனுசரணம். இவன்லாம் நம்மளுக்கு உதவியே மாட்டான்னு சொன்னவங்களாம் நான் வேணா நோட்டை ஷேர் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் வேணா உனக்கு லாபம் எழுதி தரேன்ப்பான்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறான். உங்க காட்டுல மழை தான். ஏன்னா குரு இருக்கும்போது வேற என்ன வேணும்? சூப்பரா இருக்க போது 15 தேதிக்கு அப்புறமாக. ஓகே, நீங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தனுசுவில் இருக்கக்கூடிய உத்திராட முறைப்பாத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் வேலைப்பளு அதிகரிக்க போகிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சி செய்ய போது குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கண்டிப்பான கவனம் தேவை. உங்களுடைய கணவருடைய உடல்நலத்தில் கண்டிப்பான கவனம் தேவை. உங்களுடைய அப்பாவின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் ஏற்படும். அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி கவலைப்படுறது, இல்லை பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியன்னு கவலைப்படுறது,
கொஞ்சம் உடல் அசதியா இருக்கிறது, கொஞ்சம் ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதெல்லாம் நடக்க போகுது. ஓகே. நீங்க 40 வயதுலேருந்து ஒரு 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதத்தை சேர்ந்த தனுசு ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால், நீங்க கொஞ்சம் வேலைனா வெள்ளக்காரன்டான்ற மாதிரி இருக்க போறீங்க, ஒர்க்காலிக்கா இருக்க போறீங்க, புதிய கம்பெனிக்கு ஆஃபர் கிடைக்க போகுது, அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது, டிராவல் பண்ண போறீங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, புதிய வீடு, மனை, வண்டி வாங்கணும் போறீங்க, உங்க அம்மாக்கு உங்களுக்கும் அப்படி இப்படி ஒரு டகால்ட்டி நடக்க போகுது, நிறைய மொய் எழுத போறீங்க. இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு 55 வயசுல இருந்து ஒரு 60 வயசு தாண்டின உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தனா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வரப்போது, அதை பார்த்து மகிழ போகிறீர்கள், மனம் இனிக்க போகிறீர்கள், சந்தோஷம் கூட போகிறது. நிறைய தடவை ஸ்வீட்லாம் சாப்பிட போறீங்க, இல்லை ஸ்வீட் வாங்கி கொடுக்க போறீங்க. சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? அதுவும் எக்ஸ்பெஷலி வந்து லட்டு சாப்பிடுவீங்க, இல்லை மில்க் ஸ்வீட் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லணும் மறக்காம, சரியா? உங்க கையில லட்டு கிடைப்பதற்கான அமைப்பு, இல்லை மில்க் ஸ்வீட் கிடைக்கிறதுக்கான அமைப்புலாம் இந்த தடவை நிறைய இருக்கு. அதன் மூலமாக ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம்லாம் இந்த தடவை நீங்க உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே தள்ளி வாங்க. நீங்க மகரத்துல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால், வேலை பார்த்தே தீரணும், வேற வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்க போறீங்க. இது வரைக்கும் வேற வேலையெல்லாம் இருந்துச்சு, நெத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அது யாருங்க அந்த செயின் மோதத்துல அசிங்கமா கையில எல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி, நம்ம வேலைக்கெல்லாம் போய் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் மாறி வேலை பார்க்கறது மட்டும்தான் என் வேலை, என்னால இனிமே இங்க உட்கார முடியாது, இவங்க கிட்ட எல்லாம் சமாளிக்க முடியாது, போதும் போதும் நான் பட்டது, இனிமே நான் வந்து வெகுண்டு எழுந்து சிங்க மாதிரி போறேன் அப்படின்னு ஒரு சவால்லாம் விட்டு அடுத்ததுக்கு அப்ளிகேஷன் போடலாமா, இந்ததுக்கு அப்ளிகேஷன் போடலாம், அதுக்கு அப்ளிகேஷன் போடலாமான்னு சொல்லி உங்களுடைய ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த தடவை ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆக போது மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா கிட்டத்தட்ட மார்ச் வரைக்குமே ஜென்மச்சனியில ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் பாதச்சனியில கஷ்டப்பட்டாச்சு, நிறைய இழந்தாச்சு, இழப்பதற்கு என் உயிரை தவிர வேற ஒன்றுமே இல்லைன்னு புலம்பி கொண்டுட்டு இருக்கிற அளவுக்கு காலம் கொண்டு போய் தள்ளி விட்டுருச்சு. வேலைன்ற இடத்துல மட்டும்தான் செக் வச்சுச்சு. இந்த தடவை அதெல்லாம் அப்படியே நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், உங்களுக்கு ஒரு அனுகூலம், உங்களுக்கு ஒரு இது எல்லாத்தையும் கொடுக்க போகுது. நிறைய பேர் வேற வேலை மாற போறீங்க, புதிய தொழில் தொடங்க போறீங்க, பிசினஸ் பண்ணலாமா, ஏதாவது எனக்கு கை வருமா, 1க்கு 2 தொழில் பண்ணலாமா, கமிஷன் ஏஜென்ட்ஸ் பண்ணலாமா. ஏன்னா குரு அப்படின்னாலே கமிஷன் தான், அவர் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு அப்படின்றபோது கொஞ்சம் கமிஷன் மூலமா பண்ணலாமா, ரியல் எஸ்டேட் பண்ணலாமா, லேண்டு வாங்கி விற்கலாமா, இதுலலாம் ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம். ஏன்னா புதன் அப்படின்னாலே டாக்குமெண்ட் லேண்ட் எல்லாம் பண்ற அந்த காலி இடம்லாம் புதன் தான். அப்ப இந்த இடத்து சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் பண்ணலாமான்ற மாதிரி வந்து அதன் மூலமாக ஒரு பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக. ஏன்னா குரு பார்வை 2ஆம் வீட்டுக்கு இருக்குல்ல, அப்ப ராகு வரல, அப்ப ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடக்குது, ஆன்லைன்ல போய் பணம் வருது, வர்த்தகத்துல பணம் வருது, இது எல்லாமே உத்திராடம் மகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிகழக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. ஓகே, நீங்க மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரமா இருக்கீங்க, படிக்கிற குழந்தையாக இருந்தீர்கள்னா இதெல்லாம் கொஞ்சம் சோம்பேத்தனம் அதிகரிக்கும். அட என்னத்தை படிச்சாலும் இதே 60 மேல போட மாட்டாங்க. ஆரம்பிக்கும் போதே படிக்கணும், ஜூன் மாசம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, உடனே போய் லீவு எப்படா விடுவாங்கன்னு கேலண்டரை செக் பண்ற வேலையெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. இந்த தடவை அம்மா என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா கூட லீவ் எப்போ விடுறாங்கன்னு, ஸ்கூலே திறக்கல அதுக்குள்ளேயும் லீவ் எப்போ வரும்னு சொல்லிட்டு உட்காந்து கணக்கு போடுற அளவுக்கு நம்ம மூளை வேலை செய்யணும் பாத்துக்கோங்களேன். குடிஸ்லாம் இந்த அப்படிதான் இருக்க போறாங்க, விட்டுருங்க அவங்க பாஷையில ஜாலியா இருந்துட்டு போட்டோம். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா கொஞ்சம் ஒர்க் அதிகரிக்க போகிறது. எல்லாருக்கும் லீவ் ஆமா செமஸ்டர் விட்டு, எங்களை மட்டும் இந்த பொலாஸ்கோப்பை தூக்க சொல்றாங்க, வண்டம் போட சொல்றாங்க, சதுரம் போட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ராஜெக்ட்னு உயிரை வாங்கக்கூடிய தன்மை, அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறது, அதன் மூலமாக ஒரு அப்படியே பண்ணணுமா கடுப்பா அப்படியே ஒரு மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் சப்மிட் பண்ணி நிறைய மார்க் வாங்குறது, இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, நீங்க வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இந்த தடவை உங்களுடைய திறமைக்கேற்ற வேலை கிடைக்க போகிறது, அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது, உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது. நான் சொன்ன மாதிரி நீங்க 25 வயதிலிருந்து நீங்க ஒரு 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மகரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள் ஆனால் இந்த தடவை மனம் முழுக்க சந்தோஷம் மகிழ போகிறது, நிம்மதி கிடைக்க போகுது. அப்பா பிரச்சனைலாம் ஒண்ணுக்குன்னா கண்ணு முன்னாடி கலைஞ்சு போதே சாமி, நான் நிம்மதியா இப்பதான்ப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான யாருக்கும் சொல்லாம உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்க போயிருது. ஏசி போட்டா கரண்ட் பில்லு 7000 வந்துருமோன்றதுக்காண்டி கதவை திறந்து வச்சுட்டு ஃபேன்ல படுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வரும்னா பாத்துக்கோங்களேன். எப்படி ஏசியில இருந்த நான் எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட உங்க புலம்பல்கள்லாம் நீங்க சொல்லி புலம்பி தீர போயிருங்க. பிள்ளைகள் குறித்த கொஞ்சம் உடல்நல ஆரோக்கியம் மேம்பட போகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஏன்னா குருவோட சேர்ந்த நட்சத்திரநாதன் இயங்கும் போது கொஞ்சம் வந்து மல்டிபிளா இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது, உங்களுக்கே இருந்த ப்ராப்ளம் எல்லாம் தீரப்போகுது. மென்டலா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுலாம் அப்படியே ரிலீஃப் ஆகி ஒரு பெரிய ஒரு
உத்வேகம். ஏன்னா தலைமைத்துவம் தான் சூரியன். அந்த தலைமைத்துவமான சூரியன் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்துல இருக்கும்போது அப்படி கெத்தா நடப்பீங்க. இது வரைக்கும் இல்லாம அப்படியே நீங்க நடக்கிற உங்க ஸ்டைலே தோரணி வேற மாதிரி இருக்கும். பெண்களாக இருந்தாலுமே அப்படி ஒரு மாதிரி மெஜஸ்டிக்கா இருக்க போறீங்க. இந்த வயது ஒத்தவர்கள் நீங்க ஒரு 40 வயதுல இருந்து ஒரு 60 வயதுக்காரங்களா இருந்தா கண்டிப்பா நான் சொன்ன மேற்கொண்ட எல்லா பலனும் உங்களுக்கு தான் கிடைக்க போகிறது. சூப்பரா இருக்க போறீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கவனம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துல ரொம்ப ரொம்ப கவனம். சாப்பிட்ற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம். முதுகு பிடிக்கிறது, திடீர்னு தூங்கி இந்த கழுத்து சுழுக்கிறது, இந்த மாதிரி லீலைகள்லாம் நடக்கும். அதெல்லாம் புதன் வந்து கண்டிப்பா பண்ணுவாரு. அதனால 2 சுளுக்கு பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரா வீட்டில் வாங்கி வைக்கிறது இப்போதைக்கு நல்லது. முதல் 10 நாளைக்கு தேவைப்படாட்டி அடுத்த 10 நாள் கண்டிப்பா தேவைப்படும். அதனால அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஒத்தரம் வைக்க மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கு. பேக்ல L1 L2 பிரச்சனை வரலாம். கொஞ்சம் பல் சார்ந்த ப்ராப்ளம் வரலாம். சில பேர் ரூட் கால் பண்ணலாம். சில பேர் கண்ணு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். கண் சம்பந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய் பார்த்துறதுல கண்ணுக்கு ஏதாவது ஐ ட்ராப் போட்டுறது, சும்மா தூசி குத்திருச்சு, கை குத்திருச்சு, என் கையே எனக்கு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கண்ணு சம்பந்தம் ஒரு குட்டி இது வரலாம். இதெல்லாம் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்து பத்திரமா கவனமா சூதானமா இருந்துக்கங்க. ஓகே, நீங்க 60 வயதை தாண்டி விட்டீர்கள் என்றால் வேற ஒண்ணும் வேணாம். என்ன பண்ணலாம்? பேரம்பேத்தியோட ஜாலியா இருக்கலாம். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டு வச்சு அட்வைஸ் பண்ணலாம். அதனால இந்த தடவை உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்க போகுது. என்னைக்குமே இல்லாம நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இத்தனை நாள் இதுக்கு தானே வருத்தப்பட்டீங்க. யாரும் சொல்றது கேட்கல, யாரும் சொல்றது கேட்கல. இப்ப சொல்லுங்க எல்லாரும் வந்து நீங்க சொல்றதை கேட்க போறாங்க. நீங்கள் ஒரு குருவாக இருந்து உங்களுடைய அனுபவத்தை அனைவருக்கும் பறைசாற்ற போகிறீர்கள். அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் கிடைக்க போகிறது. என்ன மதிச்சிட்டாப்பா, சின்ராச மதிச்சிட்டாப்பான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரப்போகிறது. 60 வயசை தாண்டிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த முறையில் மகிழ்வு என்பது மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த் ஒன்றும் பெருசா அஃபெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லை. ஏன்னா உடல் வலிமையாக போகுது. ஏன்னா குரு அப்படின்னாலே ஜாதகர் தான். அவரோட சேர்ந்து சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த் அதிகமா இருக்கும். என்னைக்கு அப்பாவோட திதியெல்லாம் பார்த்து தர்ப்பணத்தெல்லாம் மாற்றி விட்டு போயிடுறது, அதெல்லாம் பண்றது, இந்த நீத்தார் கடன் பண்றது, இந்த அமாவாசை அன்னைக்கு படையல் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக புதன்கிழமை என்று நரசிம்மரை வழிபாடு செய்யக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த மேன்மையை நோக்கி போவீர்கள். முடியும்னா வீட்டுல பானகம் வச்சு வழிபாடு செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு அகச்சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க தனுசுல இருக்க உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் முடியும் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை தினம் கேளுங்க. சூரிய காயத்ரி போட்டு கேளுங்க. சனிக்கிழமை வந்துட்டு முடியும்னா காக்காக்கு எள்ளு சாதம் வைங்க. நிறைய வந்து தண்ணீர்ல வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு சூரியனை பார்த்து நீர் வாருங்கள். இதெல்லாம் பண்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். இது ரெண்டையும் செஞ்சு பாருங்க. நீங்க தனுசுவாக இருந்தாலும் சரி, நீங்க மகரமாக இருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உச்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை மட்டும்தான் கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது.